ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் என் விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு பதிலே கிடைக்கலையே, என்னதான் ஆண்டவர் நினச்சிருக்கிறாரு என் வாழ்க்கையில், என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் என்னதான் செய்யணும்னு சொல்லி நினச்சிருக்கிறாரு, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதே. நான் உபவாசித்து ஜெபிக்கிறேன், நான் போராடி ஜெபிக்கிறேன், எல்லா இடங்களிலும் சொல்லி ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், ஆனால் என் விண்ணப்பத்துக்கு பதில் வரலன்னு சொல்கிறீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்தான சொல்கிறாரு, உன் விண்ணப்பம் பரலோகத்துக்கு எட்டினது, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லுகிறார். உன் விண்ணப்பம் பரலோகத்துக்கு நேராக கடந்து சென்று விட்டது, பரலோகத்தில் கேட்கப்பட்டது. இன்றைக்கு நீ பதிலை பெற்று நீ ஆசீர்வாதமாக இருக்க போகிறா. வாசிக்கிறேன் கேளுங்க. 2 நாளாகமும் 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவர்களுடைய சத்தம் கேட்கப்பட்டு அவர்களுடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினது. அவருடைய வாசஸ்தலத்தில் மாத்திரம் வரல, பரலோகத்தில் எட்டினது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுடைய விண்ணப்பம் பரலோகத்திலே கேட்கப்பட்டது. நீ ஆசீர்வதிக்கப்பட போகிறாய், நீ ஆசீர்வாதமாய் இருக்க போகிறாய். லேவியர்கள் ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். இன்றைக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். உன்னுடைய விண்ணப்பம் பரலோகத்தில் எட்டினது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, என் ஜெபத்துக்கு பதில் வரலன்னு சொல்லிட்டீங்களா? இன்றைக்கு அவருடைய செவியில் மாத்திரம் எட்டலை, பரலோகத்தையே எட்டியது. உன் முழங்காலின் ஜெபம் பரலோகத்தை அசைத்தபடியினாலே அது பரலோகத்தை எட்டினதாக, அங்கு வேண்டுதல் கேட்கப்பட்டதாக காணப்படுகிறது. ஏன் சோர்ந்து போகிறீங்க? ஏன் மனம் உடைஞ்சு போகிறீங்க? ஆண்டவரே என்னால் தாங்க முடியலேன்னு சொல்லி ஏன் அழுகிறீங்க? என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நான் அழுத நாட்கள் உண்டு. ஆண்டவரே என்னால் தாங்கவே முடியலை, இந்த ஊழியத்தை என்னால் செய்யவே முடியலை, நீங்கள் தான் என் கூட இருந்தால் மட்டும்தான் என்னால் முடியும்னு சொல்லிட்டு நான் போராடின நாட்கள் உண்டு. ஆனால் ஒவ்வொரு நாளிலும் கூட ஆண்டவர் என்னை தேய்ச்சி என் விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு பதில் கொடுத்து என்னை நேர்த்தியான பாதையிலே நடத்தினார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட அவர் நேர்த்தியாய் நடத்தும்படியாக பரலோகத்திலே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் பிள்ளைகளுக்காய் வடித்த கண்ணீர்களுக்கு பரலோகத்திலே இருந்து பதிலை பெற்றுக்கொள்ளப் போகிறார். அந்த விண்ணப்பம் பரலோகத்தை எட்டிவிட்டது. உன் பிள்ளைகளுடைய தொழில்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நீ கண்ணீர் வடித்து ஜெபித்த ஜெபத்திற்கு பதிலாக இந்த நாட்களிலே பெரிய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளப் போகிறார். உன்னுடைய சரீரத்திலும் உன் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் ஒரு புதிய கிருபைகளை நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய். நீ ஏன் பயப்படுறீங்க? ஏன்னா பரலோகத்தில் விண்ணப்பம் கேட்கப்பட்டு ஆச்சரியமான காரியங்களை நீ பார்க்க போகிறாய். நீ கலங்காதீங்க, கண்களை முடிச்சு பிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. உடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்கள் பரலோகத்தில் எட்டினபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகள் காத்திருந்த காரியத்திலே ஒரு பெரிய அற்புதம் நடக்கப் போகிறது ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள், கர்ப்பத்தின் கனி இல்லாத பிள்ளைகள், ஆண்டவரே படிப்பின் தேவைகள் சந்திக்கப்படாத சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகள், வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் உன்னதத்திலிருந்து பதிலை கொடுக்க போகிறீர். ஆண்டவரே, இவருடைய விண்ணப்பங்களுடைய செவியில எட்டினபடியினாலே, பரலோகத்தில் எட்டினபடியினாலே நீர் அற்புதத்தை செயல்படுத்த போறீங்க. அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இந்த நாளிலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே வழி நடத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.